இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீக் குக் வித் கோமாளியில் குக் ஆஃப் த வீக் வின் பண்ண இர்ஃபான் அவங்களோட ரெசிபி சிக்கன் மிளகு வறுவல் அண்ட் தேங்காய் பால் சோறு எப்படி செய்கிறது பார்த்துடலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 2 பொடிசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பொடிசாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதோட 400 கிராம் சிக்கனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம அரைச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் எண்ணெய் பிரிய குக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 3 பச்சை மிளகா, 2 நீட்டு வாக்கில் கட் பண்ண ஆனியன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக புதினா, ஊற வச்ச 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் வறுவல் இதோட தேங்காய் பால் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இருந்துச்சு.